ஃப்ரெண்ட்ஸ், நாம் பயிற்சி 2.5ல் 4வது சம் பார்க்க போகிறோம். மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 3 எனில் 7 லெஸ்னார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ்னார் ஈக்குவல் டு 13 என காட்டுக. சரிங்களா? இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம்முக்கு முக்கியமான ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 ஹோல் மாடுலஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 லெஸ்னார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இந்த ஃபார்முலா எப்படி ஒத்துப்போன்னு பார்த்தீங்களா? z1 ப்ளஸ் z2 போட்டிருக்காங்களா? அப்போ ஏதோ ஒரு பெரிய நம்பர்லேருந்து கழிச்சா சின்ன நம்பர் கிடைக்குது 7, அதே அந்த நம்பரை கூட்டினா 13 கிடைக்குது. அப்போ இங்கே பாசிட்டிவ் வரும்போது பெரிய நம்பர், நெகட்டிவ் வரும்போது சின்ன நம்பர். சரியா? இப்போ z1ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சிருக்கோம்? இதே இருக்க பாருங்க, இதான் z2ஓட வேல்யூ இதான். சரிங்களா? ரெண்டுத்துக்கு மாலை எடுத்தால் போதும். சரிங்களா? z1 ஈக்குவல் டு z, சரிங்களா, z2 ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 8i ரெண்டுத்துக்கும் மாலஸ் எடுக்கணும். மாலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் z, மாலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் 6 மைனஸ் 8i கொடுத்துருக்காங்க, மைனஸ் 8i. சரிங்களா? கொஸ்டின் 6 மைனஸ் 8i மாலஸ் எடுத்தால் வரும் மாலஸ் ஆஃப் z1, மாலஸ் ஆஃப் z இதோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின்லேயே 3ன்னு கொடுத்துட்டாங்க. வேலை முடிஞ்சு போச்சு, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். மாலஸ் ஆஃப் z2ஓட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? மாட்டினா அப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணால் வரும் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் வரும் 64. therefore ஃபைனல் ஆன்சர் 36 64 கூட்டினா வரும் √100. therefore ஆன்சர் ரூட்டில் விட்டு எடுத்தால் 10. இதுதான் மாலஸ் ஆஃப் z2. மாலஸ் ஆஃப் z2ஓட மதிப்பு நம்ம இங்கே எழுதிட்டோம். மாலஸ் ஆஃப் z1ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு ஃபார்முலாவில் போட்டால் போதும். இங்கே பாருங்கள், ஹோல் மாடுலஸ் z1ஓட வேல்யூ என்ன இருக்குது? 3 மைனஸ் z2ஓட வேல்யூ என்ன இருக்குது? 10 லெஸ்னார் ஈக்குவல் டு z1ஓட வேல்யூ நம்ம எடுத்தோம் மாடுலஸ், z1ஓட வேல்யூ என்ன எடுத்தோம்? z ப்ளஸ் z2ஓட வேல்யூ 6 மைனஸ் 8i லெஸ்னார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் z1ஓட வேல்யூ 3 ப்ளஸ் மாலஸ் ஆஃப் z2ஓட வேல்யூ 10. அவ்வளோதான், கழிச்சு போட்டால் என்ன வரும்? 3லேருந்து 10 போச்சுன்னா மைனஸ் 7 மாலஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ்னார் ஈக்குவல் டு 13 கூட்டினா 13. மாலஸ்குள்ளே மைனஸ் வந்தால் என்ன வரும்? நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் ஆகும். அப்போ 7 லெஸ்னார் ஈக்குவல் டு z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ்னார் ஈக்குவல் டு 13 என நிறுவப்பட்டது. சரிங்களா? என்ன நிறுவ சொன்னாலும் நிறுவிட்டோம். அதே மாடல் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்கள். மாடலஸ் ஆஃப் z1 z ஈக்குவல் டு 1 எனில் 2 லெஸ்னார் ஈக்குவல் டு z ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ்னார் ஈக்குவல் டு 4. சரிங்களா? போடலாமா? ஃபார்முலா மாடலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் z2 ஹோல் ப்ராக்கெட் ஹோல் மாடலஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 லெஸ்னார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் z2. இப்போ z1ஓட வேல்யூ என்னது? z ஸ்கொயர். சரிங்களா? z2ஓட வேல்யூ 3 மட்டும் தான் இருக்குது, வேறு எது இல்லை. அப்போ மாலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் z2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? மாலஸ் ஆஃப் z2 ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. z2 மாலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் 3 z1 மாலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ நம்ம 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1 தான் வரும். மாலஸ் ஆஃப் z2 இதுக்கு மட்டும் எடுத்தால் அது 3க்கு மட்டும் தானே வரும், 3 தான் வரும். சரிங்களா? அப்போ therefore z1 z2 கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலா ஒன்று சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஹோல் மாடலஸ் z1ஓட 1 மைனஸ் 3 லெஸ்னார் ஈக்குவல் டு z1ஓட வேல்யூ z ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ்னார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z1 1 ப்ளஸ் 3. therefore ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 2 ஹோல் மாடலஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு z ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ்னார் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 4. மைனஸ் 2 வந்திருக்கு, அது மாடலஸ்குள்ளே இருக்குது. அப்போ எழுதுறதா ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ்னார் ஈக்குவல் டு 4.
therefore ஃபைனல் ஆன்சர் என நிறுவப்பட்டது. சரிங்களா? 5வது கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா 6வது கொஸ்டின். இதே மாடல், இந்த மாடல் இருக்கிறது 6வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6.